என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஆழமாய் பதிந்த ஒரு சத்தியம், இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். விசுவாசிக்கிறவர் அல்லையா சொல்லாமே? மாத்திரை மருந்துகளில் செய்ய முடியாத அநேக காரியங்களை இயேசு இன்றும் செய்ய வல்லவர் என்பதை என்னுடைய சிறு வயதில் நான் கண்டேன். எனக்கு அப்போ ஒரு 10 வயசு இருக்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆராதனைகளில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுவது குறைந்து கொண்டே வருகிறது. அப்போஸ்தலர்களுடைய கைகளினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றது போல இன்றைக்கு கிறிஸ்துவின் கிருபாசன சபை அத்தனை சபைகளிலும் தேவ சங்க சபைகளிலும் இன்றைக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும். இன்று இரவு நம்முடைய ஜெபம் அதுவாய் இருக்கட்டும். எந்த இடத்தில் அமர்ந்து யார் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார். அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். தெரு பிரசங்கம், கைப்பிரதி கொடுத்தல், உபவாச ஜெபம், கட்டுகளை உடைக்கும் ஜெபம், இரவு ஜெபம், எங்களெல்லாம் முன்னாடி உட்கார வச்சிருவாங்க. இங்கேயும் சிறு பிள்ளைகள் இப்பொழுது முன்பதாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். பின்னாடியே உட்கார்ந்துட்டு அங்கிள்மார் எங்களை காதை பிடிச்சி திரும்பி எங்களை ஜெபம் பண்ண வைப்பாங்க. ஆண்டோடைய வார்த்தையை கேட்க வைப்பாங்க. அவங்க கொட்டுக்கு பயந்தே நாங்கள் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருப்போம். கொட்டுன்னா புரியுதா? தலையில நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும். இப்ப நம்ம யாரையாவது கொட்டினா வேற சர்ச்சுக்கு போயிடுவாங்க. கடிந்து கொள்ளுதல் இந்த நாட்களில் யாரும் விரும்புவதில்லை. எங்க அம்மா முழு உரிமை கொடுத்திருந்தார்கள். ஊழியக்கார அம்மாவுக்கும் ஊழியருக்கும் முழு உரிமை கொடுத்திருந்தார்கள் எங்களை கண்டிப்பதற்கு. அன்பு இருந்தது, கண்டிப்பும் இருந்தது. ஒரு தகப்பனாக நடத்தினார்கள். இந்த காலத்தில் எத்தனை பிள்ளைகள் சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்கிறார்கள் என்று தெரியல. 119ஆம் சங்கீதத்தை என்ன ஃபுல்லா மனப்பாடமா படிக்க வச்சாங்க. நான் 8வது படிக்கிறதுக்கு முன்னாடி சங்கீதம் 91, சங்கீதம் 23. எங்க அப்பா ஒரு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதுனால எங்கள் குடும்பம் சின்ன பின்னமாய் போய்விட்டது. எங்க அம்மா ஒரு பாரம்பரிய சபையிலிருந்து பெந்தேகோஸ்தே சபைக்கு செல்வதற்கு காரணம், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் பாரம்பரிய சபையில் இருந்த அவருக்கும் இயேசுவுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். சர்ச்சுக்கு போவாரு. நான் பார்த்ததில்லை, எங்க அக்கா எங்க அண்ணா எல்லாம் சொல்லுவாங்க, பின்னாடி வரிசையில போய் உட்காருவார் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. கொண்டு போய் விட்டுட்டு அவர் போயிடுவார். பின்னாடி வரிசையில இருந்து எழும்பி ரெகுலரா போகிற சிகரெட் பிடிக்கிற நண்பர்களோட மதுபான கடைக்கு போயிடுவார். ஆராதனை முடிகிற நேரத்தில் வந்து எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். அதுதான் எங்க அப்பாவுடைய சன்மார்க்க ஜீவியம். இன்னைக்கு அநேகர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியம் உங்கள் இருதயத்தில் இருப்பது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். சாராயத்தை நாடி குடிப்பவனே உனக்கு ஐயோன்னு சொல்லி இருக்க அந்த வேதாமம். ஆனால் நம்ம சாராயத்தை அருந்துகிறோம். களியாட்டுகள், விளையாட்டுகள். அப்ப இன்றைக்கு நான் இந்த நிலையில நான் நிற்கிறேன் என்றால் விதைக்கப்பட்ட அந்த வேத வசனங்கள், சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் அந்த ஒரு வசனம் உங்க வாழ்க்கையில உண்மையா கடைபிடித்தால் பாவம் செய்ய மாட்டீர்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நீங்கள் உத்தம மார்க்கத்தார்கள். சங்கீதம் 119:9 அந்த வாலிப பிள்ளைகள் வாலிப வயதுல அந்த ஒரு வசனத்தை மனப்பாடமா வச்சிருந்தா எப்படி நீங்கள் தவறுவீர்கள்? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வேத வசனத்தின்படி தன்னை. கிறிஸ்தவர்களே, முழு வேதாகமத்தையும் நீங்கள் படித்து கரைத்து குடித்து சத்தியத்தின்படி நடக்காமல் போவதை காட்டிலும் தெரிந்த ஒரு சத்தியத்தில் உண்மையாய் நடந்தால் தேவ ராஜ்யத்தில் ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்வார். கைகளை உயர்த்தி சொல்லுவோமாமே. சத்தியம் இருதயத்தில் இருப்பதல்ல, சத்தியம் இன்றைக்கு வாழ்க்கையில் காட்டுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மனப்பாடமா வசனம் சொல்வதில் இல்லை.
இன்றைக்கு அந்த வசனம் என்னை சுத்திகரிக்கிறது. அந்த வசனம் என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. அந்த வசனம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த வசனம் தான் சிறுமையில் எனக்கு ஆறுதலாய் இருக்கிறது. அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவ நடக்கும் பொழுது இந்த வசனம் என்னை ஆற்றுகிறது, தேற்றுகிறது. வேதத்தை உயர்த்தி எல்லாரும் உங்கள் வீடுகளிலும் வேதாகமம் இருக்கும் என்றால் இது ஞாயிற்றுக்கிழமை சுமந்து கொண்டு போகிற புஸ்தகம் அல்ல, இது அன்றாடம் என்னை வழிநடத்தும் ஒரு புஸ்தகம் என்று கைகளில் வேதத்தை உயர்த்தி எல்லாரும் ஒரு 4 செகண்ட் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கையில பைபிளை உயர்த்தி. பைபிளை மொபைல்ல படிக்கிற பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றுவோம். வாலிப பிள்ளைகள், இந்த வேதத்தை நான் சுமந்தால் இந்த வேதம் என்னை சுமக்கும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். சத்தத்தை உயர்த்தி எல்லார் வீடுகளிலும் வேதாகமம் உயர்த்தப்படுவதாக, சத்தியம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே, இந்த சத்தியத்திற்காக நான் வாழ வேண்டும், இந்த சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகள் இந்த வசனங்களை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னீர். ஆண்டவரே, இந்த 5 நாட்கள் கூட்டங்களிலோ இந்த வசனம் உயர்த்தப்படுவதாக. நல்ல சத்தமாய் சொல்லுங்கள், ஆண்டவருடைய வார்த்தை என்னை உயர்த்தும். அது பேதையை ஞானியாய் மாற்றும், அறிவுள்ளவனாக்கும். கிருபாசனம் சபைக்கும் எனக்கும் இருக்கிற சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில் அஸ்திபாரம் மிகவும் முக்கியம். அஸ்திபாரத்தை நம்ம உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அன்னைக்கு இருந்த அந்த ஊழியக்கார அம்மா பொறுமையா உட்கார்ந்து பரலோகம் நரகம் இருதயத்தை வச்சு கதை சொல்லி, அந்த நல்ல இருதயம், கெட்ட இருதயம், பொல்லாத இருதயம் கருப்பா இருக்கும். இயேசு அந்த இருதயத்தில் என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் வரும்பொழுது பெருமையாகிய மயில் வெளியே ஓடுவதும், வஞ்சிக்கிற குணங்கள் நிறைந்த சர்ப்பம் வெளியே ஓடுவதும், பொறாமைகள், கோபங்கள், ஒவ்வொரு கேரக்டரையும் பசுமரத்து ஆணி மாறி எனக்கு போதித்தார்கள். நான் 8வது படித்துக் கொண்டிருக்கும் பொழுது பில்லி சூனிய மந்திரம் செய்வினைகள் எங்க குடும்பத்தில் அதிகமாய் ஈடுபட்டபடியினால எல்லாருக்கும் ஒரே வியாதி, டைபாய்டு வியாதி மாத்தி மாத்தி வரும். எங்கேயும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு மாத்திரை மருந்து, இயேசுவின் இரத்தம் ஜெயம். வயிற்று வலிக்கும் அதே மருந்து தான், ஜுரத்துக்கும் அதே மருந்து தான், எல்லாத்துக்கும் ஒரே மருந்து. என்னன்னா இயேசுவின். இன்னைக்கு அப்படி யாராவது இருக்கீங்களா? ஒரே இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்கிற அந்த மருந்துல நான் வாழ்றேன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை வைத்து ஒரு அல்லியா சொல்லுங்கள். இருக்கீங்க. ஆனா கூட மருந்து எடுப்பீங்கல்ல, டாக்டர் டைம் போவீங்கல்ல. இப்ப நம்ம எந்த உபதேசத்துல வந்துட்டோம்னா டாக்டர்கிட்ட போறது தப்பு இல்ல. அன்னைக்கு டாக்டர்கிட்ட போறது எப்படின்னா, எனக்கு கற்றுக் கொடுத்த உபதேசம், விசுவாசம் குறைவா இருந்தா தான் எங்க போவாங்க? டாக்டர்கிட்ட போவாங்க. விசுவாசம் உனக்கு இருந்தா மருத்துவரை காட்டிலும் இயேசு பெரியவர் என்று போதித்தார்கள். நான் டாக்டர்களை குறைத்து பேசல. நிறைய டாக்டர்கள் கூட மரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மருந்து நம்மை காப்பாற்றாது. நம்ம எத்தனை காலம் வாழணும்னு வைத்திருக்கிறாங்களோ அந்த நாள் வரையிலும் ஆண்டவர் இயேசு நம்மை உயிரோடு வைப்பா. இன்னைக்கு நம்ம மருத்துவம், நானும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போறோம், செக்கப் எல்லாம் பண்றோம். ஆனா அந்த நாட்களில் இருந்த கடுமையான விசுவாசம், விசுவாசத்திற்காக தான் எங்க அம்மா அடி உதையெல்லாம் வாங்கினாங்க. இப்ப நகை போட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. எங்க அம்மா ஞானஸ்தானம் எடுக்கும்போது நகையை கலட்டிட்டாங்க. எங்க அப்பா அதுக்கு அடி. நம்ம ஊர்ல நம்ம வேதத்தை பத்தி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு போனாலே என்ன சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிடுவாங்க. தாலிய கலட்டினா இல்லையா? அதனால அந்த வேதத்துக்கு நீ போயிட்டு இல்ல அடி. நான் கட்டின தாலியை யாராவது தான், பாஸ்டருக்கு பேரே வேறதான்.
அங்க போயிட்டியா? பயங்கரமான அடி. எங்க அம்மாவோட வயிற்றுல நான் 8 மாதமா இருக்கும்போது அடித்து என்னை வெளியே தூக்கி போட்டாரு எங்க அப்பா. எங்க அம்மாவும் நானும் கோமா நிலையில இருந்தோம். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைமையில தான் ஆவிக்குரிய சபைக்கு வந்தோம். இங்க கன்னியாகுமரியில இருக்கும்போது முழுக்கோட்டில் அரண்மனையில போய் இப்போ நீங்க கேட்டீங்கன்னா ஏனோஸ் குடும்பம்னா சொல்லுவாங்க. அந்த குடும்பத்துல நான் ஒருத்தன் உயிரோட இருக்கனா அப்படின்ட்டு என்னை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின பாஸ்டர் என்னை என்னுடைய 12வது வயதுல பார்த்து கேட்டார். இந்த மாதிரி பெரிய ஆலயம் எல்லாம் இல்லை. நான் அவரை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஓலை கொட்டகை, ஒரு சின்ன பனை கட்டில், ஒரு சின்ன கொசுவலை, தங்கையான்னு ஒரு பாஸ்டர், யெகோவா சபையை சார்ந்தவர். அவர்கிட்ட தான் முதல்ல இங்க இருக்கும்போது போனாங்க. அது பிறகு 2 வயசுல மெட்ராஸ்க்கு போன பிறகுதான் நான் கிருபாசனத்தோடு உள்ள தொடர்பை சொல்றேன். 2 வயசு வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு பிறகு நான் வளர்ந்த சத்தியங்கள், இந்த சத்தியங்கள் இன்றைக்கு நான் எங்க போனாலும், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில இருந்தாலும் எல்லாரும் என்னை பார்த்து சொல்லுவாங்க, அவன் கொஞ்சம் கிருபாசன சபையின் உபதேசம் அவங்களுக்குள்ள இருக்கும். கிருபாசன சபைக்குள்ள இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள டிபிஎம் உபதேசம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு. இது டிபிஎம் உபதேசம், கிருபாசன உபதேசம் அல்ல. எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், இது வேதத்தின் சத்தியம். கைகளை உயர்த்துறோம் இல்லையா? சொல்லுவோமா? ஆமென். எதற்கு இதெல்லாம் சொல்றேன்? ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து பாஸ்டர் அவர்கள் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, நான் ஒரு 12 வயது இருக்கும்போது பாஸ்டர் ஏசுதாசன் அவர்கள், எங்க அத்தான் ஒரு ஏஜி சர்ச்சில் பாஸ்டரா இருக்கும்போது கமலன் டேவிட் அவர்கள் அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க. எனக்கு அப்போ வயசு 10 வயசு தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த தேவ மனிதன் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உன்னை நான் மோசையை போல பிரித்து எடுக்கிறேன் என்று சொன்னார். கைகளை உயர்த்துறோம் இல்லையா? சொல்லுவோமா? ஆமென். எனக்கு அந்த வயசுல மோசையை பத்தி பிரித்து எடுக்கிறேன்னா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா அந்த சத்தம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, அந்த தேவ சத்தம். அப்புறமா சொன்னாங்க, அந்த சர்ச்சில் நான் இந்த சபைக்கு உன்னை என்ன செய்வேன்? தூணாக மாற்றுவேன். இந்த 2 என் வாழ்க்கையில் ஆழமா பேசிக்கொண்டே இருந்தது. நான் வளர்ந்து வர 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 எவ்வளவுதான் என்னை எங்க அம்மா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னாலும் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கல. உலக காரியங்கள் எல்லாம் கடந்து போனேன், வேலை செய்தேன். அதுக்கு பிறகு அந்த தேவ மனிதன் சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். கைகளை உயர்த்துறேன் இல்லையா? சொல்லுவோமா? ஆமென். இதெல்லாம் கிருபாசனத்தோடு இன்றைக்கும் அவங்களுடைய சாட்சி புஸ்தகங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த தேவ மனிதன் சொன்ன அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள், ஆண்டவர் மோசையை போல எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். ஆமென். எங்கள் கைகளினால் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும். பாஸ்டர் தாசி அவர்கள் தான் எங்கள் அண்ணனுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். ஆகவே நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருந்தாலும் எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கிருபாசனத்தினோட நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. கைகளை உயர்த்துறோம் இல்லையா? சொல்லுவோமா? ஆமென். இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோமாக. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், எதற்கும் பயப்படாதிருங்கள். ஆமென். சொல்லுங்க, எதுக்கும் பயப்படாதிருங்கள். ஆமென். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை இன்றைக்கு நாம் அனுபவிக்க போகிறோம். ஆமென். அடுத்து இருக்கிறதான 45 நிமிடங்கள் நீங்கள் விடுதலையாகித்தான் செல்ல வேண்டும். சதமை ஒரு அல்லையா? சொல்லுவோமா? ஆமென். விடுதலையாகித்தான் செல்ல வேண்டும். அல்லையா? ஒரே ஒரு பாடலை கைகளை தட்டி பாட போகிறோம். வீடுகளில் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், திரு இரத்தத்தால் அலகையின்படி நின்று. ஃபாதர் பர்க்மன்ஸ் பாடலை நாம் எல்லாரும் பாடுவோம். எல்லாருடைய வீடுகளிலும் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். கைகளை தட்டி பாட போகிறோம். இரத்தத்தின் வல்லமை கேட்கும் பொழுது பிசாசு அலற போகிறான். நீங்க வீடுகளில் இருந்தாலும் அற்புதம் உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கி வரும். ஏனென்றால் இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு. கைகளை தட்டி பாடுவோமா? இரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே. சேர்ந்து பாடுவோம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே, திரு இரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. மீட்கப்பட்டே, திரு இரத்தத்தால் அலகையின் பிடி நின்று.
கைகளை தட்டி சொல்லுவோம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கைகளை தட்டி எல்லாரும் பாட பாட ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஆமென். நல்ல கைதட்டி பாடுகள். கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. கைகளை தட்டி ரத்தம் ஜெயம் பாடுகளாமே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஆமென். எல்லாருடைய வீடுகளிலும் அற்புதம் நடக்கட்டும். கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் சொல்லுங்களாம். என் ரத்தம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். எல்லாரும் கைதடி. ஆமென். கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். பாட பாடவே அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்திலும் வியாதிகளின் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். போர் கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தத்தால். போர் கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தத்தால். தீயாவியும் என்னை அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. சொல்லுங்கள், தீயாவியும் தீயாவியும் என்னை அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோமா, ரத்தம் ஜெயம். பாட பாட அற்புதம் நடக்கட்டும். எல்லாருடைய வீடுகளிலும் இந்த மைதானம் முழுவதும் ஜெயம், ரத்தம் ஜெயம். சத்தத்தை வைத்து சொல்லுங்க. கேன்சர் கட்டிகள் எல்லாம் மறைய போகிறது, தைராய்டு கட்டிகள் மறைய போகிறது. சொல்லுங்கள், ரத்தம் ஜெயம். எல்லாருடைய வாயில் அந்த வார்த்தை இருக்கட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சுத்திகரிக்கும், தூய்மையாக்கும், வாழ்நாளெல்லாம் தினமும். சொல்லுங்கள், சுத்திகரிக்கும், தூய்மையாக்கும், வாழ்நாளெல்லாம் தினமும். நன்மையான காரியங்கள் நமக்காய் பரிந்து பேசும். நன்மையான நன்மையான காரியங்கள் நமக்காய் பரிந்து பேசும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கடைசியாக எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். சொல்லுங்கள், ஆமென். எல்லாரும் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். திரு ரத்தத்தால் அலகையின் பிடி நின்று மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். திரு ரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோமா, ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம்.
இயேசு இயேசு கிறிஸ்துவின் எல்லா அந்தகார வல்லமைகள், அசுத்த ஆவிகள், இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா கிரியைகளையும் இந்த 5 நாட்களும் எல்லாருடைய வீடுகளிலும் ஒரு பெரிய எழுப்புதலை காண போகிறோம். கைகளை தட்டி ஆவியிலே நிறைந்து இந்த முதல் நாள் கூட்டத்திலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையை இறக்குவாராம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாருடைய வீடுகளிலும் அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆவியிலே நிறைந்து சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இரத்தம், இயேசுவின் இரத்தம் பிசாசுகள் நடுங்குவதாக, பில்லி சூனிய கட்டுகள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த சத்தத்தை கேட்கிற எந்த இடத்திலும் பிசாசுக்கு இடமே இல்லை. அவனுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது. சொல்லுங்கள், இயேசு எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், இயேசு எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வல்ல நாமத்தை இந்த நாங்கள் அனுபவிக்க போகிறோம். எங்களுக்காக நீர் மழையை நிறுத்தி கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா என்று சொல்லுவோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்முடைய உரிமையை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை. கைகளை வைத்தவர் அல்லையா சொல்லுவோமாமே. மனதில் போராட்டங்கள், குழப்பங்கள், பயங்கள், ஏராளமான கேள்விகள் நமக்கு உண்டு. நம்மை சிங்கத்தை போல தைரியமாய் மாற்றுவது இயேசுவின் இரத்தம். கைகளை வைத்தவர் அல்லையா சொல்லுவோமாமே. இந்த செய்தி எனக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஊழிய பாதையில், முழு நேர ஊழியத்தில் 26 ஆண்டுகள் நான் சென்று கொண்டிருக்கிறேன். வேதாம கல்லூரிக்கு போன ஒரு 4 ஆண்டுகள், வேலை செய்த ஒரு நாட்கள் 4 வருடங்கள், வேலை செய்த நாட்களிலும் நான் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒரு பயத்தோடு கூட நாம் இருக்கிறோம். அந்த பயம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். நம்மை பார்த்து பயப்பட வேண்டிய பிசாசு, சத்துருவானவன் இன்றைக்கு நம்மை பயமறுத்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆயுதத்தை கர்த்தர் உங்கள் கைகளில் தரப்போகிறார். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தம் ஜெயம். சத்தமா சொல்லுங்க, பயப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம அதை சொல்லாததுனாலதான் வீட்டில் பல பிரச்சனைகள். யோபுவையும் அவனுடைய வீட்டையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய வீடுகளை இயேசுவின் இரத்தம் பாதுகாக்க வேண்டும். செக்யூரிட்டி வைப்பதல்ல. சென்னை பட்டணத்தில் வீடுகளுக்கு பாதுகாப்புக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொடுத்து செக்யூரிட்டி வைப்பாங்க. பெரிய கேமராக்களை பொருத்துவார்கள். ஆனா அதெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்த கிரியைகளுக்கு நம்மை பாதுகாக்காது. இந்த இயேசுவின் இரத்தம் எல்லா அந்தகார கிரியைகளுக்கும் நம்மை பாதுகாக்க வல்லமை உடையதா இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லியா சொல்லுவோமாமே. இதை ஒரு செய்தியா கேட்காதீங்க, வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்றுங்கள். அனுபவமாய் மாற்றுங்கள். பிசாசு ஓட வேண்டும். இன்றைக்கு நீங்க போகிற இடங்களில் எல்லாம் பிசாசு நடுங்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் வாசிக்கிறவர்கள் எனக்கு மைக்ல உதவி செய்யும்படி அன்போடு கூட கேட்கிறேன். ஏனென்றால் இந்தியாவின் பல பகுதிகளிலும் இருந்து இந்த செய்தி அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்கள் சபை மக்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே நான் இங்கிருந்து என் சபைக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு இல்லையா சொல்லுமாமே. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது கேட்கிற எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கும். வாசிப்போமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள்
முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த பாரம்பரியங்களினால் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கைகளை வைத்தோர் அல்லையா சொல்லுமாமே. பொன்னினால் அல்ல, வெள்ளியினால் அல்ல, நாம் மீட்கப்பட்டது இயேசுவின் இரத்தத்தினால். மீட்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் வர இல்லையா சொல்லுமாமே. பாவத்திலிருந்து என்னை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பிசாசுடைய தலையை ஆண்டவர் சிலுவையில் நசுக்கிவிட்டார். நீங்க எதற்கு பயப்பட வேண்டும்? எனக்கு அவங்க சூனியம் பண்ணிட்டாங்க, இவங்க செய்வன பண்ணிட்டாங்க. எப்ப அது நம்மளை தாக்கும்? நம்முடைய ஜெபத்தின் வல்லமை குறையும் பொழுது. இயேசுவின் இரத்தத்தினால நீங்க வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும். எங்க வீட்டில் அடிக்கடி ஏசி தண்ணி வெளியே போறதுக்கு வழி இல்லை. ஒரு பக்கெட் வச்சு ஏசி தண்ணியை பிடிப்போம். காலையில் எழுந்தோடனே என்னுடைய வேலை என்னன்னா, அந்த தண்ணியை எடுத்து சுத்தி அடிச்சு இயேசுவின் இரத்தத்தினால என் வீட்டுக்குள்ள என் பிள்ளைகளையோ என் மனைவியையோ எங்க சபை வளாகத்தையோ தொடக்கூடாதுன்னு சொல்ற ஒரு சின்ன ஜெபம். அந்த தண்ணியை ஊற்றும் போது கூட இயேசுவின் இரத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறேன்னு சொல்ல வர்றேன். ஒரு இல்லையா சொல்லுவோமா? ஆமே. உங்க வீட்டுல செடிக்கு தண்ணி அடிப்பீங்க இல்லையா? இனிமேல வீட்டுல தோட்டத்துக்கு தண்ணி அடிப்பீங்க இல்லையா? அந்த நேரம் எதை சொல்லி அடிங்க? இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். பாரம்பரிய சபையில் இருக்கிற ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க வீட்டுல 25 வயது வாலிப மகன் விபத்தில் மறித்து போனான். அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர், என் மகன் வெளியே போகும்போது அவனுக்கு சிலுவை போட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லிதான் அனுப்புவேன். ஏன் இப்படி ஒரு விபத்து வந்து விட்டது? பெற்றோர்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி வெளியே அனுப்பினாலும் இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள அந்த இயேசுவின் ரத்தத்தின் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன். உனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நீ வாழ்கிறாய். இயேசுவுக்கும் உனக்கும் உறவு ஏற்படவே இல்லை. உன் பெற்றோர்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உனக்குள்ள வரல. அதனால நீ வண்டியை வேகமா ஓட்டுற. விபத்துகள் வருகிறது. கடைசியில அந்த தாயார் என்னை பார்த்து கேட்டார்கள், நான் சிலுவை போட்டு தான் அனுப்பினேன், ஏன் என் மகனுக்கு விபத்து நடந்தது? பாதுகாக்க கூடாதா? இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் கிரியை செய்யாம இருக்க போனதற்கு காரணம் இயேசுவல்ல, நம்முடைய விசுவாச குறைவே என்று நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய ரத்தத்திற்கு வல்லமை குறைந்து போகவில்லை. இவ்வளவுதான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க கேட்கிற அநேக கேள்விகளுக்கு வசனத்தின் வல்லமை குறைந்து போகவில்லை. ஏன் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கவில்லை? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நம்முடைய விசுவாசம் குறைந்து போனது. நம்ம விசுவாசிக்கணும். நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். அதனால அந்த சின்ன உதாரணத்தை நான் சொன்னேன். தண்ணி எடுத்து ஊத்தும் போதும் இயேசுவின் ரத்தம் ஜெயம். காரை துடைக்கும் போதும் சொல்லுங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம். வீட்டை இயேசுவின் ரத்தத்தால வேலை அடைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மார்ட்டின் லூதர் ஒரு நாள் சாத்தான் அவரிடம் வந்து அவர் செய்த பாவங்களை எல்லாம் எழுதி எழுதி காட்டி, நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி. பல நேரங்களில் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள்ல ஒன்று, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னி, என் பாவத்தை மன்னி. ஜெபிப்பது தவறல்ல. எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மை பாவிகளாக வைத்திருக்கிற தேவன் அல்ல. கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் எல்லாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கைகளை வைத்து அல்லையா சொல்லுவோமாமே. எல்லாரும் உங்க இருதயத்துல கை வைத்து சொல்லுங்கள், இனிமேல் நான் என்னை எப்பொழுதும் பாவி என்று சொல்லக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் நான் மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. ரத்தத்தினால். எல்லாரும் அந்த சின்ன ஜெபத்தை சொல்லுங்க. குற்ற மனசாட்சியில நான் வாழக்கூடாது. அதே நேரத்தில் சுய நீதிமானாவும் மாறிவிடக்கூடாது.
பாவமே இல்லை என்றும் சொல்லக்கூடாது. அந்த பாவ உணர்வுகள் நமக்குள்ளே வரும், சிந்தனைகளில் பாவங்கள் வரும். அப்படிப்பட்ட பாவங்கள் வரும் பொழுது எல்லாவற்றையும் அவன் எழுதி 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 காட்டின பிறகு அவர் கீழே ஒரே ஒரு சென்டென்ஸ் எழுதினாராம், நீ எழுதின அத்தனை பாவங்களையும் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் இயேசு பஞ்சை போல வெண்மையாக்குவார். கைகளை உயர்த்துற இல்லையா? சொல்லுவோமா? ஆமென். இப்ப நீங்க இதுவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் எழுதி ஆமென் அதுக்கு கீழே சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். கைகளை உயர்த்துற இல்லையா? சொல்லுவோமா? ஆமென். What can wash away my sin? என் பாவத்தை எது கழுவும்? வேற எங்கேயும் போய் பாவத்தை கழுவ முடியாது. பாவ விமோசனம் பெறுவதற்காக மக்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் செல்கிறார்கள். நான் செய்த பாவத்திற்கு விமோசனம் கிடைக்குமா என்று, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். 2000 ஆண்டுகளாகியோ இன்னும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் சொல்லுங்கள், இயேசுவே நான் ஒரு பாவி, என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக தான் கல்வாரி சிலுவையில் இயேசு இரத்தம் சிந்தினார். ஆமென். அந்த இரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றுகிறது. அந்த இரத்தம் பிளவுகளை நீக்குகிறது. அது என்னை தேவனோடு கூட சேர அது உதவி செய்கிறது. ஆகவே நீங்கள் குற்ற மனசாட்சியிலேயே வாழ்ந்துவிடக் கூடாது. நாம் தேவனோடு கூட உறவு ஏற்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆடுகளின் இரத்தம், கோழிகளின் இரத்தம் சிந்தப்பட்டது. ஆசாரியன் அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுதுதான், அந்த இரத்தத்தை பார்க்கும் பொழுதுதான் பாவமுள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் பார்க்க முடியும். பாவத்தை பார்க்காத பரிசுத்தம் உள்ள தேவன் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள். இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தது எனக்காக சொல்றவங்க சொல்லுவோம். ஆமென். எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக அவர் மீண்டும் வரப்போகிறார். அந்த இரத்தம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தம் நமக்கு எதை செய்தது? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். விசுவாசிகள் எல்லாம் கைகளை சொல்லுங்க, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு. இந்த முதல் நாள் கூட்டத்தில் இந்த சத்தியத்தை ஆழமாய் பதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இரத்தத்தின் மேன்மையை பெற்ற தேவ பிள்ளைகள் சும்மா உட்கார்ந்து வீட்டில் உட்கார்ந்து கூட இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. ஆனா உணருங்க, அந்த வல்லமை உணருங்கள். ஏன் சொல்லுகிறோம்? அந்த இரத்தம் என் வாசல் நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்கும் பொழுது ஆமீன், சங்கார தூதன் கடந்து போய் விடுவான். கைகளை வைத்து சொல்லுவோமா? உங்க வீட்டுல என்ன அடையாளம் இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன அடையாளம் இருக்கணும்? இயேசுவின். புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களுக்கு ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒன்று வாங்கி கொடுப்போம் சர்ச்சில். அந்த ஸ்டிக்கர் வேற ஒண்ணும் இல்லை, அவங்க வீட்டு வாச நிலைக்காலில் எதை ஒட்ட சொல்றோம்? இயேசுவின். சிலர் அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு அந்த விசுவாசமே இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு பேட்ஜ் ஓட்டுற கிறிஸ்தவங்களை இப்ப பார்க்க முடியாது. இயேசு உங்களை நேசிக்கிற சின்ன ஒரு ரவுண்டு பேட்ஜ்ல எல்லாரும் குத்திட்டு போவாங்க. அதுல எழுதி இருக்கும், என்ன எழுதி இருக்கும்? இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசு விடுவிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். எத்தனை பேர் அத மாதிரி பேட்ஜ் எல்லாம் பார்த்திருக்கீங்க? ஒரு காலத்துல பார்த்திருக்கீங்க. நீங்க குத்தி இருக்கீங்களா என்னைக்காவது அத மாதிரி பேட்ஜ் குத்தி இருக்கீங்க? சைலண்ட் விட்னஸ்.
ட்ரெயின்ல போறவங்க எல்லாம் வாசிப்பாங்க, இயேசு நேசிக்கிறார், இயேசு. இப்ப அத மாதிரி பேட்ஜ் செய்யற ஆட்களும் இல்லை. அதை யாரும் சைலண்டா சொல்லுவாங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை என்ன செய்யும். இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க அந்த வசனங்களை பார்த்து. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி அப்படி ஒரு வசனம் இருக்கா? வசனம் எழுதி போடுகிற பழக்கம் இருக்கிறதா வீட்டுக்கு முன்னாடி? சங்கார தூதன் எதை பார்க்கும் போது கடந்து போகிறான்? அந்த ரத்தம் பூசப்பட்டிருந்த வீடுகளில். இன்னைக்கு நமக்கு அடையாளமே இல்லையா உங்க வீட்டுல இயேசுவின் ரத்தத்திற்கு? ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி சொல்லுங்க, என் வீட்டை இயேசுவின் ரத்தத்தால் நான் மூடுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமா அற்பமா சொல்லுவோம் எல்லாரும். இந்த குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு பாரம்பரிய சபைக்கு போறவங்க ஒரு சிலுவை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த சிலுவையை கொண்டு போய் பத்திரமா எங்க வச்சிருவாங்க? வீட்டுல வச்சிருவாங்க. அந்த குருத்தோலையில வல்லமை இல்லை, அந்த சிலுவையின் உபதேசத்தில் வல்லமை இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுவோமாமே? சொல்லுங்க, நான் இந்த சிலுவையை நான் விட மாட்டேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த சிலுவையில தான் இயேசு சாபத்தை முறித்தார். சும்மா பிடிச்சிட்டு போறதுல முக்கியம் இல்ல. நீங்க போட்டிருக்கிற நகையில சிலுவை டாலர் போட்டதனுடைய அர்த்தம் என்ன? நான் இயேசுவின் சிலுவையை வைத்திருக்கிற பிள்ளை. நான் என்னை அசுத்த ஆவிகள் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. பாஸ் ஓவர் லேம், பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய இந்த தேவன் நமக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யோவான் சொல்லுகிறான். அத்தனை பாவங்களை சுமந்து தீர்த்தார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஆபேலின் ரத்தம் கர்த்தரோடு கூட பேசியதாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம், உன் சகோதரனின் இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. சகோதரனின் ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்ப சொல்லுங்க, ரத்தம் பேசுமா பேசாதா? சொல்லுங்க, ரத்தம் பேசும். கைகளை வைத்திரு இல்லையா சொல்லுமாமே? சொல்லுங்க, பிதாவோடு கூட பேசி கொண்டிருக்கிற இயேசுவின் ரத்தத்திற்காக ஒரு அல்லையா சொல்லுமாமே? ரத்தம், ரத்தத்தில் தான் உயிர் இருக்கு. அந்த ரத்தம் பேசி கொண்டிருக்கிறது. முதலாவது சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இந்த ரத்தம் நம்மை தேவனோடு கூட அவருடைய உறவை வலுப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. This blood helps us to maintain the relationship with God. தேவனோடு இருக்கிற உறவை வலுப்படுத்துவதற்கு இந்த இரத்தம் அவசியம். இரத்தம் அவசியம். பாவத்தோடு தேவனிடத்தில் போக முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். அந்த இயேசுவின் இரத்தத்தினால் என்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு உடைத்திருக்கிறார். இனிமேல் உங்க வீட்டில் எந்த நாள் பார்ப்பது, குறிஜோசியம் கேட்பது இதெல்லாம் அவசியமே இல்லை. இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த இரத்தத்தின் வல்லமை உணர்ந்தவர்களாய் நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சொல்லுங்கள், இயேசுவின் வல்லமை குறைந்து போகவில்லை. விசுவாசிக்கிறவர்கள் சதமாய் ஒரு அல்லையா சொல்லுவோமாமே? பிசாசு ரொம்ப தந்திரமானவன், ஒரு பொய்யை சொல்லி வைத்திருக்கிறான். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் இயேசு அற்புதங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார். கட்டுக்கதைன்னு அநேகர் சொல்லுவாங்க. இது கட்டுக்கதை அல்ல. நான் 8வது படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன், எங்க அப்பா குடி பழக்கத்தினால எங்க அம்மா என்னையும் எங்க அக்காவையும் இங்கிருந்து வித்தவுட் ட்ரெயின்ல தான் மெட்ராஸ் கூட்டிட்டு போனாங்க. எங்க அண்ணனுக்கு அன்னைக்கு சம்பளம் ஒரு மாசம் 2 ரூபா. அசம்பிளி கூட தொடர்பு கிடைத்தது எப்படின்னா, உங்களை மாதிரி ஒரு பெண் அம்மையார் 1945 தென்காசி வலசையில ஒரு பெண் மிஷினரி ஒருத்தவங்க ஒரு ஐடிஐ ஆரம்பிச்சாங்க. அந்த ஐடிஐ எப்படியோ கேள்விப்பட்டு ஃப்ரீ எஜுகேஷன்ல எங்க அண்ணன் போய் அந்த ஐடிஐல படிச்சதுனால 72 அவர் முதலாவது சென்னைக்கு போனார்.
அவர் போய் படிச்சுட்டு அடுத்த அண்ணன், அதாவது இப்ப ரூபின் ஜோஸ், அவருடைய பொண்ணை தான் அவர் கொடுத்துருக்கு. அவர் 2வது அண்ணன், அவரும் அங்க போய் படிச்சு ஐடிஐ படிச்சு அவர் மெட்ராஸ். இவங்க தான் 2 பேர் முதல்ல மெட்ராஸ்க்கு போனவங்க. நீங்க இப்படி எங்க அப்பாட்ட கஷ்டப்பட வேண்டாம், நீங்க எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் அங்க வர வச்சு இன்னொரு அக்காவையும் இன்னொரு அண்ணனையும் ஹாஸ்டல்ல படிக்க வச்சாங்க. நானும் எங்க அம்மாவும் எங்க அக்காவும் ஒரு வீட்டில் 1972 25 ரூபா வாடகையோட அங்க போனோம் மெட்ராஸ். இந்த இயேசுவின் ரத்தம் எங்களை மேன்மைப்படுத்தியது. கைகளை வைத்து இல்லையா சொல்லுவோமா? ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நிறைய சாட்சி சொல்ல முடியாது, நான் இயேசுவின் ரத்தத்தின் சாட்சியை நான் சொல்றேன். 10th படிக்கிற வரைக்கும் எங்க அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது. 6th படிக்கும்போது ஒரு தடவை பலாப்பழத்தை எடுத்துட்டு வந்தார். இவதான் உங்க அப்பான்னு சொன்னார். எனக்கு எங்க அப்பாவுக்கும் தொடர்பே இல்லை, உறவே இல்லை. அப்பாவின் பாசத்திற்காக ஏங்கின நாட்கள் உண்டு. எல்லாரும் சொல்லுவாங்க எங்க அப்பா இதை வாங்கி தந்தாங்க, அதை வாங்கி தந்தாங்க. எனக்கு எங்க அப்பாவுடைய அன்பு எனக்கு கிடைக்கல. 10th படிக்கிற வரைக்கும் எங்க அண்ணன் போடுற பழைய ஆல்டேஷன் பேண்ட் தான் எனக்கு. நான் 3வது ஆல்டேஷன் நினைக்கிறேன். எங்க பெரிய அண்ணன் போட்டதை அடுத்த அண்ணன் போடுவாரு, அடுத்த அண்ணன் போட்டதை அடுத்து நான் ஆல்டேஷன் பண்ணி எனக்கு போடுவேன். என்னை விட மிகவும் ஏழையா இருந்தது எங்க மாமா பையன். அவன் அடுத்து 4வது ஆல்டேஷன். இன்னைக்கு அவன் மெட்ராஸ்ல கோடீஸ்வரனா இருக்கிறான். கைகளை வைத்து இல்லையா சொல்லுவோம்? ஆமே. இயேசுவை நம்பினவர்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்முடைய தாழ்மையில் நம்மளை ஆண்டவர் உயிர் எடுத்தாருன்றதை நான் சொல்றதுக்கு வெட்கப்படவே மாட்டேன். எங்க சபை மக்கள் சொல்லுவாங்க, சொல்லாதீங்க பாஸ்டர் இதெல்லாம் அப்படின்ட்டு. எந்த மனுஷனை மேன்மைப்படுத்துகிற இயேசுவின் ரத்தம். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. உறுதியா இயேசுவை பிடிச்சுக்கிற வாலிபர்களே, உங்க அப்பா சரியான குடும்பத்தை நடத்தாம இருந்திருக்கலாம், தரித்திர நிலையில் இருக்கலாம், தாய் தகப்பன் இல்லாத நிலையில் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த இயேசு என்னை கைவிடவில்லை. காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல எடுத்த அந்த ஒயிட் காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட், ஒரே பேண்ட் ஒரே ஷர்ட், 3 வருஷம் ஒரே யூனிஃபார்மை போட்ட ஒரு மாணவன் நான். அப்ப அந்த சட்டை எப்படி இருக்கும் பாருங்க. மழை காலத்துல துவைச்சு போட்டு காய வச்சு ஈரத்தோட போட்டுட்டு போவேன். அயன் பாக்ஸ் எல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் ஒரு வீட்டுல 5 அயன் பாக்ஸ் இருக்கு. எங்க வீட்டுல எனக்கு அயன் பாக்ஸ், சூடா சாப்பாடு செஞ்சாங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு போய் என்ன செய்யணும்? அயன் பண்ணணும். நான் 8வது படித்து கொண்டிருக்கும் போது எங்க கிளாஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சட்டையை பிடிச்சாங்க. சட்டை கிழிஞ்சிருச்சு மேல இருந்து கீழே வரைக்கும். ஏற்கனவே கிழிஞ்சு போன சட்டை தான். ஊசி குத்துனா துணி என்ன செஞ்சிடும்? கிழிஞ்சு வந்துடும். நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஏழைகள் இன்னைக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வறுமை, பாவத்தின் கொடிய தன்மை. குடிகாரர்கள் யாராவது இருந்தால் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் செய்கிற சிறிய பாவத்தினால் உங்கள் குடும்பம் தரித்திரத்திற்கு நேராய் போகிறது. ஆனா எங்க அம்மா விசுவாசத்தை விடவே இல்லை. எங்க அண்ணன் எல்லாம் என்ன படிக்க வச்சாங்க. என் ஷர்ட் மேல இருந்து கீழே கிழிஞ்சிருச்சு. எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் சொல்லணும்ல, தைரியமா எங்க வேணாலும் நான் சொல்லுவேன். மதியானம் 1 மணிக்கு ஸ்கூலை விட்டு வெளியே போறேன். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல நேரா அதுக்கு தான் படிச்சேன். நேரா நாங்க போனேன் மவுண்ட்ல. இயேசு 2ஆம் விசை கீழே விழுந்தது என்கிற ஒரு இடம். அந்த இடத்துல போய் உட்கார்ந்து சொல்றேன், இயேசுவே நீர் உண்மையான தெய்வமா இருந்தால், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து இவ்வளோ சத்தியத்தை கேட்டு இவ்வளோ வசனங்களை சொல்லி இவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தேன்னா, இப்ப நான் ஆண்டவரை பார்த்து பேசுறேன், ஆண்டவரே இயேசுவே நீர் உண்மையான தெய்வம் அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு அவமானம் தேவையா? எல்லாரும் சிரிக்கக்கூடிய அளவுக்கு நிந்தை, அவமானம். நான் இன்னைக்கு வீட்டுக்கு போக மாட்டேன். நான் தற்கொலை செய்து கொண்டு நான் மரிக்க போகிறேன். சாப்பாடை திறந்தா என்னைக்கும் அந்த தயிர் சாதமும் மாம்பழமும் ஒரு ஊறுகாவும் தான் இருக்கும். ஒரு 20 பைசாக்கு புளி வாங்கிட்டு வந்தா புளி ரசம், ஒரு தக்காளி வாங்கிட்டு வந்தா தக்காளி ரசம். இப்படித்தான் வாழ்க்கை இருந்துச்சு. இன்னைக்கு மத்தியானம் எனக்கு கொடுத்த ஆகாரத்தை நான் நினைச்சு பார்க்கும்போது இதெல்லாம்
இயேசுவின் இரத்தத்தினால் கிடைத்த மேன்மை. கைகளை உயர்த்துற இல்லையா சொல்லுவோம். ஆமென். ஊழியக்கார அம்மாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் அப்படி சாப்பிட்ற ஆள் கிடையாது. ஆண்டவர் நம்ம எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த தூய தோமா மலையின் அடிவாரத்தின் கீழ் இயேசு 2ஆம் விசை விழுந்தது என்கிற அந்த இடத்துல உட்கார்ந்து அழுறேன். அநேகர் சொல்லுவாங்க, இயேசு இப்ப தரிசனம் ஆவாரா, இயேசு பேசுவாரா? இவன் என் பிள்ளைங்க என்னை பார்த்து கேட்பாங்க, நீங்க சொல்றீங்களே இந்த சாட்சி இதெல்லாம் உண்மையா? ஆண்டவர் உங்க கூட பேசின, அவர் பேசினதுனாலதான் இன்னைக்கு நான் தைரியமா பேசுகிறேன். அல்லேலூயா. இயேசு பேசாத தெய்வம் அல்ல, அவர் கல்லோ மண்ணோ அல்ல, அவர் இன்றைக்கும் பேசுகிற தெய்வம். இன்றைக்கும் பேசுகிற தெய்வம். இன்றைக்கும் தரிசனம் ஆவார். நீங்கள் இருக்கிற வீடுகளுக்குள்ளே ஆண்டவர் தரிசனம் ஆவார். நீங்க இயேசுவை கூப்பிடுங்க, உங்க வீட்டுக்குள்ள வருவார். சகையனுடைய வீட்டிற்கு வந்தாரு, வந்த பொழுது ரட்சிப்பு வந்ததே, உங்கள் வீட்டிற்கும் வருவார். நான் வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்னு குனிந்து உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறேன். இயேசுனுடைய சிலுவையின் காட்சி என் கண்களுக்கு முன்பதாக தோன்றுகிறது. பயங்கரமான வெளிச்சம். இந்த லைட் என்னால பார்க்க முடியல, பயங்கரமான ஒரு பிரைட் லைட். கண்ணை திறந்து பார்க்கறதுனால பார்க்க முடியல. சிலுவையில் தொங்கும் இயேசுவின் அந்த காட்சி. எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க இயேசு 2ஆம் விசை கீழே விழுந்ததுன்னு நினைக்கிறதா அந்த பிரம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல, தத்ரூபமாக இயேசு முன்பதாக வந்து சொல்லுகிறார், மகனே உன் ட்ரெஸ் கிழிஞ்சதுக்காக அழுகிறாய், என்ன கொஞ்சம் பாரு. நான் அப்படியே கண்ணெடுத்து ஏறெடுத்து பார்த்து அவர் சொல்றார், என் உடம்புல என்ன கிடையாது, வஸ்திரமே இல்லை. நிலத்தை உழுவது போல அவருடைய சரீரத்தை உழுது அவருடைய சரீரங்கள், சரீரம் முழுவதும் காயங்கள். கனிவான அவருடைய பார்வை, அவருடைய அன்பான பார்வை அந்த மகனே என்று அழைத்து, ட்ரெஸ் கிழிஞ்சதுக்கு அழுகிற, என் உடம்புல என்ன இல்லை, ட்ரெஸ்ஸே இல்லை. வாரினால் அடிக்கப்பட்ட அந்த இயேசுவின் சரீரத்தின் அந்த தரிசனத்தை நான் பார்த்து, நானும் ஆண்டோட கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே டக்குன்னு என்னுடைய தேவையை நான் மறந்துட்டேன். ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிற, நீ ட்ரெஸ் இல்லை, ட்ரெஸ் கிழிஞ்சதுக்காக அழுகிற, என் உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே என் கவலையை மறந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் ஆண்டவர்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நான் இனிமேல் நான் எதுக்காகவும் நான் அழமாட்டேன், நான் உமக்காக வாழ்வேன் என்னை ஒப்பு கொடுத்த அந்த இடத்துல இயேசு அன்றைக்கு வாக்கு கொடுத்தார், உனக்கு தேவையானது எல்லாம் நான் உனக்கு செய்வேன். கைகளை உயர்த்துற இல்லையா சொல்லுவோமா? ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு எங்க போனாலும் நற்செய்தி கூட்டங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா, எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் சொல்லணும். யார் என்னை தடுக்க முடியும்? அன்றைக்கு எனக்கு வாக்கு கொடுத்த இயேசு இன்று வரைக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவரை அனுபவிப்பதற்காக ஆண்டவர் என்னை அந்த பாதையின் வழியாய் கொண்டு சென்றிருக்கிறார். உபத்திரவ பாடுகளின் வழியாய் கொண்டு சென்று அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை காண்பிக்கும்படியாக. அதற்கு பின்பு நான் ஒரு நாளும் அழுததில்லை. அந்த சிலுவையில் எனக்காக தரிசனமாகி அவருடைய அன்பை காண்பித்த அந்த இயேசுவுக்காக இன்றும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். அந்த சிலுவையின் காட்சியை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய கைகளிலிருந்து ஒரு துளி ரத்தம் என் தலையில் விழுவது போல் எனக்கு தோன்றியது. அழ ஆரம்பிச்சேன். அந்த ரத்தம் அன்றிலிருந்து என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றியது. ஹல்லேலூயா. நான் அவருக்காக வாழ்வேன்னு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இல்லையா சொல்லுவோம் ஆமென். ஜீவனானாலும் மரணமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? சபையை துன்பப்படுத்தின சவுலை பவுலாய் மாற்றியது, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் அல்லவா? தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கும் இயேசுவுக்கும் இப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறதா? Do you have an encounter with Jesus? இயேசு உங்களை சந்தித்ததும் இயேசு உங்களோடு கூட பேசிய அந்த அனுபவம் இல்லை என்றால் நீங்கள் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய்த்தான் இருப்பீர்கள். You do not have intimacy with God. தேவனோடு ஒரு நெருங்கிய உறவில நீங்கள் வளர முடியாது. பாருங்க, எனக்கு அந்த அனுபவம் இருந்தா நான் தைரியமா சொல்றேன். பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்கள். பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஆண்டவர் உங்களோடு கூட வந்து பேசுவார். இங்க ரட்சிக்கப்பட்ட எல்லா ஊழியருடைய வாழ்க்கையும் கேட்டு பாருங்கள்.
என் நண்பன் வேதாமா கடவுளை படிக்கும் பொழுது பெரிய சுவாமி என்று சொல்லி பெங்களூர்ல பாஸ்டரா இருக்கிறார். தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று மூட்டைப்பூச்சி மருந்தை எடுத்து குடிக்கும் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவரை தடுத்து சொல்லி இருக்கிறார், மகனே நீ எனக்காக வாழ், நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு 500 பேர் மேற்பட்ட ஒரு பெரிய திருச்சபைக்கு அவர் ஊழியராக இருக்கிறார். கைகளை வைத்து அல்லையா சொல்லுமா? ஜீவனுள்ள சாட்சிகளை சொல்லுகிறேன், சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லுங்களாமே. கோயம்புத்தூர்ல முருகபாண்டியன் என்கிற தேவ ஊழியர் சாமுவேல், அவங்க அப்பா ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு இயேசுவை ஏத்துக்கிட்டேன்னா நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு நிர்வாணமாக்கி அவங்க அப்பா வெளியே அனுப்பி இருக்கிறார். வெளியே ஓடி அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவருக்கு ஆடை வாங்கி கொடுத்து அவர் வேதாம கல்லூரிக்கு அனுப்பி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கோரிமேட்ல ஒரு பெரிய திருச்சபைக்கு பாஸ்டரா இருக்கிறார். கைகளை வைத்தோம் இல்லையா சொல்லுவோமாமே. இங்க இருக்கிற எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? இயேசுவின் ரத்தம் என்னை உயர்த்தியதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லையா சொல்லுங்களாமே. அப்ப நம்ம சொல்லணுமா வேண்டாமா? எத்தனை பேருக்கு நாம் சொல்லுகிறோம்? எத்தனை வீடுகளை சந்தித்து ஜெபிக்கிறோம்? வியாதியில் இருக்கிற எத்தனை பேருக்கு இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இயேசுவின் ரத்தத்தின் மேன்மையை பிறருக்கு சொல்லுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் மன்னித்துக் கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில், லூக்கா எழுதின சுவிசேஷம் தானே வாசிக்கிறீங்க? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அந்த மன்னித்துக் கொள்ளுங்க இளைய குமாரனுடைய கதை 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, லூக் சாப்டர் 15, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்பாவின் அன்பை உணராத அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறீர்கள். இந்த அப்பா செய்த தியாகத்தை உணரவில்லை. உங்களுக்கு தேவையெல்லாம் அப்பாவோட ஐஸ்வர்யம் தான் வேணும், பணம் வேணும், இன்னைக்கு பிளெஸிங்ஸ் வேணும், வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும். இதெல்லாம் வாங்கின பிறகு அப்பா விட்டு தூரம் போய் விடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த முதல் நாள் நற்செய்தி கூட்டத்திற்கு சபையை இன்றைக்கு இயேசுவின் ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, இயேசுவோடு இருக்கிற உறவு அவசியம். ஒரு அல்லையா சொல்லுவோமாமே. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சபை நடத்துறதுனால எனக்கு தெரியும், நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம வருவாங்க, ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நல்ல குழந்தைய கொடுப்பாங்க. அடுத்து ஏமா சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, பாஸ்டர் குழந்தை ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு பாஸ்டர், குழந்தை வளரட்டும், 1 வருஷம் கழிச்சு வர்றேன்னுவாங்க. குழந்தை 1 வருஷம் கழிச்ச பிறகு சர்ச்சில் வந்தா டிஸ்டர்ப் பண்ணுது பாஸ்டர், உட்கார விட மாட்டேன்னு பாஸ்டர். குழந்தைய சாக்கு போக்கு சொல்லுவாங்க. குழந்தை கிடைச்சிருச்சு, அடுத்து வீட்டுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, வீடு கட்டிடுவாங்க, நல்ல பெரிய சோஃபா செட் எல்லாம் வாங்கி போடுவாங்க. இப்ப டிவி எல்லாம் 55 இன்ச்சு 60 இன்ச்சு டிவி, பெரிய டிவி வந்துருச்சு. நம்ம சினிமா தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, ஹோம் தியேட்டர் வந்துருச்சு. சகல ஆசீர்வாதங்கள் வந்த பின்பு அடுத்து என்ன செய்யணும்? சம்பூரணமாயிருச்சு, அப்பாவுடைய ஆஸ்தியை வாங்கியாச்சு. அப்பாவுக்கும் அவருக்கும் உறவு இல்லாமல் போய்விடுகிறது. அதுவும் கொரோனாவுக்கு பிறகு இப்ப ஆன்லைன் சபைகள் வந்த பின்பு அநேகர் வீடுகளிலேயே உட்கார்ந்து செய்தியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவோடு இருக்கிற உறவு போய்விடுகிறது. சபையை விட்டு நாம் பிரிந்து நிற்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சம்பாதிக்கப்பட்ட சபையில் நாம் அங்கமாய் இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தவர் அல்லையா சொல்லுவோம். ஆமென்.
பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம், அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. இது எந்த தனி மனிதரும் சம்பாதிக்கவில்லை. ஊழியர்களாகிய நாங்கள் கஷ்டப்பட்டு நிலத்தை வாங்கலாம், ஆலயத்தை கட்டலாம், ஆலயங்கள் பெரிதாக ஆலயங்கள் இருக்கிறது. ஆனா அந்த ஆலயங்களுக்குள்ளே இன்றைக்கு ஆத்துமாக்கள் வர வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். வாசியுங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை, இந்த சபைக்கு கண்காணிகளாக வைத்திருக்கிறார், மேய்ப்பர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையில் இருக்கிற மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இன்றைக்கு நம்ம இளையகுமாரனுடைய கதையை கேட்டது போல, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். You get all the blessings of God. ஆசீர்வாதம் வந்த பின்பு என்ன செய்கிறோம்? துன்மார்க்கமான ஜீவனம், அதைத்தான் நாம் செய்கிறோம். ஏக்கர் கணக்கு நிலம் வச்சிருந்தார் எங்க அப்பா, நிலத்தை எல்லாம் வித்து குடிக்க ஆரம்பிச்சார், பொருட்களை எல்லாம் வித்து குடிக்க ஆரம்பிச்சார். அந்த ஆஸ்திகள் எல்லாம் வருவதற்கு ஆண்டவர் எவ்வளோ நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஒரு சின்ன பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஆஸ்திகளை எல்லாம் நாம் என்ன செய்து விடுகிறோம்? அழித்து விடுகிறோம், செலவழிந்து போய்விடு. துணிகரமான பாவங்களை செய்கிறோம். குடி பழக்கத்திற்கு மாத்திரம் நான் சொல்லவில்லை. வாலிப பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுக்கு அப்பாவுடைய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இயேசு அப்பாவோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது, அனுதின ஜெபம் எப்படி இருக்கிறது, அனுதின வேத தியானம் எப்படி இருக்கிறது. இன்று காலையில் வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபம் பண்ணினீர்களா? இன்றைக்கு தேவன் உங்களுக்கு எப்படிப்பட்டவராய் வெளிப்பட்டார்? ஆசீர்வாதம் பெறுவதற்காக இன்றைக்கு அநேகர் சபைக்கு வருகிறார்கள். அதற்காக மாத்திரமல்ல, தேவனோடு உறவை ஏற்படுத்துவதற்காக நாம் ஆலயத்திற்குள் வருகிறோம். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் சொல்லுங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேர்ல எப்படி இருப்பான்? நம்பிக்கையா இருப்பேன். ஆசீர்வாத கிளப்புக்காக வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டு போவதல்ல. கிவ் மை ஷேர். இளையகுமாரன் கேட்டான், என் சொத்தை பங்கிட்டு கொடு. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அப்படித்தான். அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், படிக்க வச்சா போதும், வேலை கிடைச்சா போதும், அதுக்கப்புறமா மறந்துடுவாங்க. ஆசீர்வாதம் வந்த பின்பு தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போவதல்ல. டோன்ட் லீவ் யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ். இயேசுவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அந்த சபையில் நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். அதை தேவன் அதிகமாய் விரும்புகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். உங்களுக்குள்ள பிசாசு கெட்ட எண்ணங்களை கொண்டு வருவான். இந்த மாதிரி அப்பாவுடைய வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தைகள் வரும். இந்த முதல் நாள் கூட்டத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த சிந்தைகளை எல்லாம் கட்டி ஜெபிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. ஏன் இந்த சபை அவசியம்? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 29வது வசனம் 30வது வசனம், இன்னும் 10 நிமிடத்தில் செய்தியை முடித்து நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய பந்தியை கிருபாசனம் சபையில கர்த்தருடைய பந்தி 3 நாள் 1 வாரம் சுத்திகரிப்பு கூட்டம். அதுக்கு பிறகு கால்களை கழுவி, அதுக்கு பிறகுதான் வருஷத்துக்கு ஒரு தடவை கர்த்தருடைய பந்தி கொடுப்பாங்க. இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப இருக்கிற பழக்கங்கள்
ஆனா எங்க அசம்பிளி சபைகள்ல எல்லாம் கர்த்தருடைய பந்தி முதல் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிறோம், முதல் வெள்ளிக்கிழமை கொடுக்கிறோம். கர்த்தருடைய பந்தியினுடைய அவசியம் என்ன? ஏன் கர்த்தருடைய பந்தியை நான் நினைவு கூறுகிறோம்? கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறும்போது நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஆராய்ந்து பார்த்தா போதுமா? தினந்தோறும் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க. ஆண்டவரே, என்னில் ஏதாவது பாவம் உண்டா? கழுவும் ஆண்டவரே. பாவத்தோட கர்த்தருடைய பந்தியில சேரலாமா? இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது. இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் சொல்லுகிறார் 20, இப்படி எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து எப்படி இருக்கிறானா? குற்றம் உள்ளவனாய் இருப்பான். அப்ப கர்த்தருடைய பந்தியில சேரும் போது நமக்குள்ள அந்த மனசாட்சியில பேசும். அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கைகளில் வாங்கும் போது, ஆண்டவரே, எனக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினீரே, அந்த உணர்வு உங்களுக்குள் வர வேண்டும். ஒவ்வொரு கம்யூனியன்லையும் இயேசுவின் சிலுவையின் காட்சியை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு என்ன தெரியுமா? கம்யூனியன். கர்த்தருடைய பந்தி. அவரோடு கூட நாம் ஐக்கியப்படுகிறோம். இயேசுவின் ரத்தத்தை, அந்த திராட்சை ரசத்தை வாங்கி குடிக்கிற தேவ பிள்ளைகளை குடிகாரர்களாய் அல்ல நீங்கள், நம் மதுபானம் அருந்துகிறவர்கள் அல்ல. அந்த இயேசுவின் ரத்தத்தை குடிக்கும் பொழுது சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் சுகமாகிறது, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது, ஒரு தெய்வீக சுகம் உங்களுக்குள்ள ஏற்படும். ஆவின் கம்பெனியில வேலை செய்கிறார் ஒரு சகோதரர். அவருக்கு 2 பிள்ளைகள். நான் சின்னமலை ஏஜி சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கும்போது அந்த அம்மாவும் அந்த 2 பிள்ளைங்களும் ஆலயத்துக்கு வருவாங்க. அந்த ஐயா ஆலயத்துக்கே வரமாட்டார். ஒரு நாள் அங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். 11 மணிக்கு செய்தி வருகிறது, அந்த ஐயா ஒரு ஆக்சிடென்ட்ல மரித்து போய்விட்டார் என்று சொல்லி. காலையில அவர் டியூட்டியை முடிச்சுட்டு 5 மணிக்கு சிமெண்ட் ரோட்ல ஏர்போர்ட் பக்கத்தில் கிராஸ் பண்றார். ஒரு பால் லாரி வந்து அவர் அடிச்சிருச்சு. அடிச்சு ரத்த வெள்ளத்தில் அவர் மரித்து போய்விட்டார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த ஐயாவை நான் பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரிக்குள்ள போறேன். அந்த அம்மா எங்களை பார்த்த உடனே முதல்ல சொல்லி அழுதது என்ன தெரியுமா? பாஸ்டர், இன்னைக்கு காலையில நான் ஆலயத்திற்கு வரும்பொழுது ஆண்டவருடைய ரத்தத்தை அவமதித்து பேசினார். இன்னைக்கு நீ போறியா ரத்தம் குடிக்கிறதுக்கு அப்படின்னு அவமதித்து பேசினார். ஆனா என் கணவரை நான் இந்த இரத்த வெள்ளத்தில் பார்ப்பதை குறித்து நான் வேதனை அடைகிறேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை அவமதித்து பேசாதிருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் கைகளை வைத்து ஒப்பு கொடுக்கிறீர்கள்? இந்த இயேசுவின் ரத்தம், இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை அவரோடு கூட இணைக்கிறது. அல்லேலூயா. இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. கைகளை வைத்து சொல்லுங்க, இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்தமாக்குகிறது. இந்த இயேசுவின் ரத்தத்திற்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது, பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்தத்தினால் குற்றம் குறைய எல்லாமே சுத்திகரிக்கப்படும். கடைசியாக இந்த நாள், முதல் நாள் கூட்டத்தில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். இந்த இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், இந்த இரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது, என் பாவங்களிலிருந்து என்னை முற்றிலுமாய் கழுவுகிறதாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் கொடுத்த ஒரு பிளேற பெற்ற ஆசீர்வாதம் நமக்கு அதுதான். அந்த இரத்தத்தினால் அவர் மீட்பை வாங்கி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், இனிமேல் மரண தூதன் என் வீட்டை தொட முடியாது. ஹல்லேலூயா. சரீரத்தில் யாருக்கெல்லாம் பிளட் கவுண்ட் ரொம்ப குறைவா இருக்கோ
இரத்த சோகை வியாதியோடு கூட இருக்கிறீர்களோ, இந்த மாலை நேரத்தில் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் இரத்தத்தை உங்கள் சரீரத்திற்குள்ளே கர்த்தர் இறக்க போகிறார். பெண்கள் விசேஷமாய் அடிக்கடி சரீரத்திலே இரத்த வியாதியினால் கஷ்டப்படுகிறீர்களே, உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு பலனை கொடுக்க போகிறார். ஒரு விஷய ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது நான் சொல்லுகிறேன், கம்யூனியன் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்க சரீரத்துக்குள்ள ஆண்டவர் புதிய இரத்தத்தை தரப்போகிறார் என்று சொன்னேன். டாக்டர்கள் எல்லாம் சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு ஒயிட் செல் குறைஞ்சு போயிட்டே இருக்கு, நீங்க சீக்கிரம் ஆமென் மரித்து போய் விடுவீர்கள் என்று. அந்த வேதனையான செய்தியோட உள்ள வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய இரத்தத்தை தரப்போகிறார். அந்த நாளில் அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. இன்றைக்கு 20 ஆண்டுகள் ஆரோக்கியமாய் இருக்கிறார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே இயேசு இன்றைக்கு உங்களை சுகமாக்க போகிறார். இன்றைக்கு உங்களை சுகமாக்க போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இந்த இயேசு என்னை சுகமாக்குவார்னு சொல்லுகிறவர்கள் ஆமென். சுகத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் இன்று இரவு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். சரீரத்தில் வியாதியோட இருக்கிறீங்க, ஆமென், பலவீனத்தோட இருக்கிறீங்க, இந்த முதல் நாள் கூட்டத்திலேயே இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை உங்கள் வீடுகளில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும், இருக்கிற இடங்களில் அனுபவிக்க வேண்டும். ஆமென். அப்படி வியாதியோடு இருக்கிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். ஆமென். உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிப்போம். அந்த இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. உங்க குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள், ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் யாராவது இருப்பாங்கன்னா, வீட்டில் ஒரு பிரேயர் ஆயில் இருந்தா அந்த ஆயிலை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதை இரத்தமாய் மாற்றோ, இரத்தமாய் மாற்றோ. அந்த பிள்ளையின் மேல் பூசி ஜெபியுங்கள். உங்கள் வீட்டு நிலைக்கால்களில் சாபம் குடிகொண்டிருக்கிறதா? எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் அந்த வருமானங்கள் நிற்காமல் போய் விடுகிறது. நீங்க ஜெபிக்க போகிறீர்கள். இந்த மைதானத்தில் உள்ளவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற இதே நேரத்தில் ஆண்டவர் வெளியே ஆங்காங்கே அற்புதம் செய்ய போகிறார். யாரும் கலைந்து போக வேண்டாம். வியாதி உள்ளவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம் ஆண்டவருடைய அற்புத வல்லமை. ஆமே, அநேகருடைய கைகள் உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறேன். நீங்க வெட்கப்படாம இருக்கிற இடத்திலே எழுந்து நிற்பீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய வல்லமை உங்களுக்கு இறக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நில்லுங்கள். இயேசுவின் நாமத்தினால். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய மீறுதல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்தார், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறீர்கள். சத்தமா சொல்லிட்டே இருங்க, இயேசுவின் இரத்தம். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வீடுகளில் இருந்தாலும் ஆண்டவர் நீங்கள் விசுவாசிக்கிறதின்படியே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கேன்சர் வியாதி சுகமாகாதுன்னு நினைக்காதீங்க. கேன்சர் வியாதி ஆண்டவர் சுகப்படுத்துவார். எனக்கு பிரேயர் ஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்கு. அதுல ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்ததெல்லாம் முன்னாடி ரெக்கார்டு, பின்னாடி ரெக்கார்டு, சுகமான பிறகு கிடைச்ச ரெக்கார்டெல்லாம் வச்சிருக்கிறேன். நான் இன்றும் விசுவாசிக்கிறேன், இயேசுவால் தீர்க்க முடியாத வியாதி ஒன்றும் இல்லை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அற்புதம் செய்ய ஜி மேஜர். இந்த பாடலை பாட போகிறோம். ஊழியர்கள் பாடுகிறவர்களும் எனக்கு உதவி செய்யும்படி அன்போடு கூட கேட்கிறேன். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு, வல்லமை உண்டு இரத்தத்தால் என்கிற அந்த பாடலை பாடும் பொழுது எந்த இடத்துல வியாதி இருந்தாலும் இந்த மைதானத்தில் நீங்க வெட்கப்பட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டாம். நீங்கள் எழுந்து நில்லுங்கள். இது ஏதோ ஒரு கன்வென்ஷன் கூட்டமாய் போய்விடக் கூடாது. இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் இரவாய், முதல் நாள் இரவு மாறுவதாக எல்லாரும் பாடுவோம். ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். நல்ல கைகளை தட்டி எழுந்து நிற்கிற நீங்கள் நல்ல கை தட்டி பாடுங்கள். அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். நல்ல பாடுவோம். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத
எழுந்து நிற்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டோடைய வல்லமை இறங்கட்டும். உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் கைதட்டி பாடுங்க. உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, there is power. Wonder working power in the blood of the Lamb. There is power. வீடுகளில் இருந்தால் கைகளை தட்டி பாடு. In the precious blood of the Lamb. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ஆமென். ஹalleluya. அநேக சாட்சிகளை எழுப்பும். உண்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை சுகப்படுத்தும். கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. பாடுங்கள் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. ஆமென். நல்ல கைகளை தட்டி எல்லாரும் ஒரு 2 நிமிடம் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களுக்காக எல்லாரும் நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தினால் குருடர்கள் பார்வையடைவார்கள், சப்பாடிகள் நடப்பார்கள், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சுகமாகட்டும், ஆஸ்மா வியாதிகள் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே சொல்லுங்கள், எல்லா இடுப்பு வலிகள், கைகால் வலிகள் மறைந்து போவதாக. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள். சுகம் கொடுக்கிற இயேசு இன்றைக்கு நம் நடுவே இருக்கிறார், இன்றைக்கு நம் நடுவே இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார ஆராதனையில் அநேக சாட்சிகளை எழுப்புவீராக, சாட்சிகளை எழுப்புவீராக. ஆமென். நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்க வீட்டுக்கு போனா இன்னைக்கு அந்த தலைவலி இருக்காது, வயிற்று வலி இருக்காது. வீடுகளில் இருக்கிறவர்கள் நீங்கள் சோதித்து பாருங்கள். பிளட் கவுண்ட் ஆண்டவர் இன்கிரீஸ் பண்ணிடுவார். மருத்துவர்களுடைய உதவி இல்லாமலே இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். ஹalleluya. நல்ல நல்ல ஆவியானவர் தம்முடைய வல்லமையை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறது. receive your healing, receive your healing. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கிட்னி ஸ்டோன் எல்லாம் சுகமாகட்டும் ஆண்டவரே. கால் பிளேடர்ல இருக்கிற கட்டிகள் எல்லாம் மறையட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற ஃபைப்ராய்டு எல்லா கட்டி மறைவதாக. சாட்சி சொல்லணும். சொல்லுங்க, சாட்சி சொல்லுவேன் ஆண்டவரே, சாட்சி சொல்லுவேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைக்கிறார். பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், செய்வினைகளின் கட்டுகளை இயேசுவின் இரத்தத்தை ஊற்றி செபிக்கிறோம். செய்த அந்த செய்வினைகள் எல்லாம் திரும்பி போக போகிறது. செய்தவர்களுக்கு திரும்பி போக போகிறது. கைகளை தட்டி நல்ல சொல்லுங்கள், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். பிசாசு ஓடுகிறான். எல்லைகள் எங்கிலும் சமாதானம் உண்டாயிற்று. இயேசுவின் இரத்தத்தை தருகிறோம், இயேசுவின் இரத்தத்தை தருகிறோம். ஹalleluya. இயேசு மதம் மாற்ற வரவில்லை, அவர் விடுதலையை கொடுக்க வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார். அந்த இயேசு உங்களை இன்றைக்கு விடுதலையாக்குகிறார். கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை தர போகிறார். இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள். ஹalleluya. நல்ல குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை தருவார். மன சஞ்சலத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிற உங்களை இயேசுவின் இரத்தம் இன்றைக்கு மேன்மை படுத்த போகிறது. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஆண்டவரை தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் வல்லமையை குறித்து கேட்டோம். ஹல்லேலூயா. நம்மை மீட்கத்தக்கதாய் ஆண்டவர் நம்முடைய இரத்தத்தை சிந்தினார். நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் உண்டாக்க முடியாய் பாவத்தை பரிகரிக்கும் இரத்தம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த இரத்தத்தை நாம் பயன்படுத்தினால், விசுவாசித்தால், இந்த இரத்தம் இன்றைக்கும் ஜீவிக்கிறது, இன்றைக்கும் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் சோதரம். இயேசு இரத்தம் ஜெயம் கொடுக்கிற இரத்தம். ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்கக்கூடிய இரத்தம், பாவத்தை ஜெயிக்கக்கூடிய இரத்தம். ஹல்லேலூயா. ஆமென். வியாதியை பரிகரிக்கக்கூடிய இரத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரத்தத்தின் வல்லமை என் மேல் வியாபரிக்கணும். ஹல்லேலூயா. தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அது பரிசுத்தமுள்ள இரத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய இரத்தத்தை பரிசுத்தம் ஆக்கக்கூடிய இரத்தம். ஹல்லேலூயா. இரத்தத்தின் ஐக்கியத்தை மக்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி பாதை தோல்வி இல்லையே, கர்த்தாவே முன்னோடி நீரே. கல்வாரி பாதை தோல்வி இல்லையே, கர்த்தாவே முன்னோடி நீரே. உம்பின் நடந்தே உம்மை தொடர்ந்தே உன்னத வீட்டை அடைவே. உம்பின் நடந்தே உம்மை தொடர்ந்தே உன்னத வீட்டை அடைவே. அழைத்தவரே உண்மையுள்ளோரே, அப்படியே ஜெயம் நீவா. அழைத்தவரே உண்மையுள்ளோரே, அப்படியே ஜெயம் நீவா. இயேசுவே உம்மால் ஜெயம் அருளும் எங்கள் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மால் ஜெயம் அருளும் எங்கள் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி ஆமென் ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை ஆமென் உட்கொண்டு ஹல்லேலூயா இரத்தத்தின் வல்லமை நம்ம எல்லார் மேலும் வியாபரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது பரிசுத்த இரத்தம், பாவத்தை பரிகரிக்கிற இரத்தம், நம்முடைய சாபத்தை நீக்கிற இரத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தினுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவம் தான் எல்லாத்துக்கும் காரணம், வியாதிக்கு காரணம் பாவம் தான். அல்லேலூயா. ஆமென். எல்லா வியாதி துன்பங்கள் எல்லாத்துக்கும் காரணம் பாவம். அல்லேலூயா. அந்த பாவத்தை பரிகரிக்க முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. எல்லாரும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீங்கள் பாவம் நீங்கி நீங்க சுத்திகரிக்கப்பட்டால் அல்லேலூயா வியாதி நீங்கி போகும். அல்லேலூயா. உங்களை தாக்குற சாத்தான் அவன் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. அல்லேலூயா. பயந்து ஓடி போவான். இரத்தத்தை சொல்லும் போது சத்துரு பயந்து போவான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாய் சிந்தப்பட்டவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைங்க. அந்த ரத்தத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக, எனக்காக, நம் ஒவ்வொருவருக்காகவும் சிந்தப்பட்ட ரத்தம், பாவத்தை பரிகரிக்கிற ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் பரிகரிக்கப்படுமானால் நோய் பரிகரிக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பரிகரிக்கக்கூடிய ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தின் வல்லமை எனக்கு வேண்டும். ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. இந்த ரத்தத்தின் வல்லமை மேல் வியாபரிக்கும்படியாய் நம்ம எல்லாரும் ரத்தத்தின் வல்லமை வியாபரிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.